ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரிசோர்ஸஸ்ங்கிற லெசனை பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எப்போவுமே ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அப்ஜெக்டிவ்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லெசனுக்குள்ளேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தெரியும். மீனிங் ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, எப்படி அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம், அது எக்கனாமிக்கலாக நமக்கு எப்படி ஸ்கோப் பண்ணுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் இருக்குது அந்த லெசனில். கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. குறள் வந்து 736. எந்த வகை, அதாவது வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் வராட்டியுமே ஒரு வேலை எப்பயாவது வந்துச்சுனாலுமே அதை திருப்பி செய்கிற அளவுக்கு வளங்குன்றான நிலையில் ஒரு நாடு தான் தலை சிறந்த நாடாகும். கிட்டத்தட்ட இப்போது ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது, உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது. அப்படி வார் நடந்தாலுமே திருப்பி பேக் டு ஃபார்ம் எந்த ஒரு கண்ட்ரி வருதோ அதான் வளங்குன்றாத நாடு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அண்டு இது வந்து ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் அ மதர் அண்ட் அ டாட்டர். எப்படி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது இப்படி ஸ்டார்ட் ஆகி அந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. சோலார் பேனல்ஸை எப்படி இது பண்ணுறாங்க? சாண்ட்லேருந்து சிலிக்கான் எடுக்கிறாங்க. சிலிக்கானை வச்சு பிவி செல்ஸ்னால் ஃபோட்டோ வால்டிக் செல்ஸ் செய்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வால்டிக் செல்ஸ் தான் சோலார் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. நம்ம நேச்சுரல்லேருந்து கிடைக்கிற எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ். அதை நம்ம வந்து சம்வாட் ஏதாவது சேஞ்ச் ஓவர் கொடுக்குறோம்ல, மேனுஃபேக்சர் பண்ணுறோம்ல, அதுதான் மேன்மேட் ரிசோர்ஸஸ். ரிசர்ச் வந்து எனி திங் தட் ஃபுல்ஃபில்ஸ் த ஹியூமன் நீட்ஸ். இது கமர்ஷியலாக இருக்கலாம், நான் கமர்ஷியலாக இருக்கலாம். கமர்ஷியலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோலியம், நான் கமர்ஷியலுக்கு ஏர் வந்து எவ்வளோ இருக்குது. ஆனால் பெட்ரோலியம் வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. பட் பெட்ரோலியம் மோர் காஸ்ட்லி ஸோ இட் இஸ் எக்கனாமிக்கல். டைமையும் டெக்னாலஜியும் வச்சு தான் ஒரு விஷயத்த ரிசோர்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டெக்னாலஜினால தான் சோலார் எனர்ஜி, நார்மலாக கிடைக்கிற சன் எனர்ஜியை சோலார் பேனல்ஸ் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறாங்க. பெட்ரோல் வந்து இப்போ நிறைய அளவு இருக்குது, அதாவது உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய அளவு இருந்திருக்கும். இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம், இன்னும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம்னா ஒரு ஸ்டேஜில் இன்எக்ஸாக்சபிள் ஆகிடும். அதாவது வந்து அழிவில் நிலையை கொண்டு போய் சேரும். இது டைமை பொறுத்து அடிப்படையாக கொண்டது. ரிசோர்ஸஸை வந்து நேச்சுரல், மேன்மேட், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மொத்தம் 3: ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ப்ரைமரியில் கொண்டு போகிறாங்க. ஹண்டிங், ஃபாரஸ்ட் அப்படியே எடுத்து அப்படியே ரெடி பண்ணுறது. மேன்மேட் ரிசோர்ஸஸ் வந்து சுகர், அதாவது வந்து அதை வந்து நம்ம வந்து சம்வாட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறோம். சுகர் கேனை வந்து நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸாக கலெக்ட் பண்ணி அதை ஃபேக்ட்ரியில் கொடுத்து சுகராக வெளியே எடுக்கிறோம்ல. ஸோ இது செகண்டரி. ரோடு போடுறது வந்து செகண்டரி. அதுக்கடுத்து ஹியூமன் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதாவது கலெக்ட் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த பண்ணுற ஹியூமன்ஸ், இவங்க தான் டெர்ஷரி ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸை பேஸ்ட் ஆன் ஆரிஜினை வச்சு பயோட்டிக், ஏபயோட்டிக், அதாவது உயிர் இல்லாதது. பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், ஆக்சுவல், பொட்டன்ஷியல். ஆக்சுவலாக என்ன இருக்குது, பொட்டன்ஷியலாக என்ன கிடைக்கிது, ரினியூவபிள், நான் ரினியூவபிள், அல்ல குறையாமல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது சோலார் எனர்ஜி. நான் ரினியூவபிள், கோல் ஓரளவுக்கு தான் இருக்கும். அதுக்கடுத்து யூனிவர்சல், வாட்டருங்கிறது ஒரு யூனிவர்சல். இது லோக்கலைஸ்ட், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குது. எக்ஸாம்பிள் கங்காரு. இண்டிவிஜுவல், வீடு நம்மளோடது, அந்த மாதிரி. கம்யூனிட்டி, பாண்டு, நம்ம வீட்டை சுற்றி கண்மாக இருக்கும், பாண்ட் இருக்கும், அதெல்லாம். நேஷ்னல்னால் ரிவர்ஸ். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ்னால் வந்து ஆம்பர் கிரீஸ். இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் ஆஃப் எனி நேச்சுரல் ரிசோர்ஸுங்கிறது ஆல் ரிசோர்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர். இதோட யூஸுங்கிறது டிபெண்ட் அப்பான் பிளேஸு, அவைலபிலிட்டி வச்சு, டெக்னாலஜியை வச்சு தான் முடிவு பண்ணலாம். கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரெனியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப், அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆரிஜினை வச்சு பார்த்திங்கன்னா பயோட்டிக், ஏபயோட்டிக், உயிருள்ளது, உயிர் இல்லாதது. உயிர் உள்ளதில் என்னென்னலாம் இருக்கும், பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் வரைக்கும் இருக்கும். உயிர் இல்லாததில் லேண்டு, வாட்டர், ஏர், மினரல்ஸ், இது எல்லாமே வரும். ஆன்ஷியன்ட் டைமில் வந்து நமக்கு மொத்தம் 3 பேசிக் நீட்ஸ் தான் இருந்துச்சு: ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர்ஸ். இதை வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் வச்சே நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் எது அப்படின்னா ஹண்டிங், ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் உணவு பஞ்சம் ஏற்படுது. உடனே அக்ரிகல்ச்சர் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அந்த அக்ரிகல்ச்சரை செய்ய வைக்க கேட்டில் ரியர் பண்ண கற்றுக்கிட்டாங்க. கேட்டில் ரியர் ஆனதுக்கப்புறம் பெட்டர் லேண்ட் ஃபார்ம்ஸை தேடி மனுஷங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹண்ட் பண்ணுறதுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் வந்து டூல்ஸ் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஸ்டோன் வச்சு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க காப்பரை தான் கண்டுபிடிக்கிறாங்க. லேட்டராக தான் அயன்.
அதுக்கப்புறம் மைனிங் வந்திருக்கு. மைனிங்கிறது ஒரு பெரிய ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இது வந்து இப்போ வரைக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸை ஹோல்ட் பண்ணுது எக்கனாமியில். ஆன் பேசிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஆக்சுவல் ரிசோர்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியும். கோல் அட் நெய்வேலி. பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ் அது எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, அதை எதை வச்சு டெவலப் பண்ணலாம், அதாவது எடுக்கலாம் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. இது பொட்டன்ஷியல். எக்ஸாம்பிள் மரைன் ஈஸ்ட் அட் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி. அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்காலையும் மரைன் ஈஸ்ட்டுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈஸ்ட்டுங்கிறது நான் ஒன்றும் இல்லை, நம்ம பேக்கரியில் வந்து அந்த பண்ணை நொதிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்களா தான். இது வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட்டை விட வந்து நல்ல பொட்டன்ஷியல் உள்ளது. இதை வச்சு பேக்கிங், ப்ரூவிங், ஒயினு, பயோ எத்தனால், ஃபார்மாட்டிக்கல் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பயன்படுத்தலாம். ரினியூவபிலிட்டி வச்சு ரினியூவபிள், நான் ரினியூவபிள். ரினியூவ்டு வித் பாசேஜ் ஆஃப் டைம், மாறிக்கிட்டே இருக்கும் டைம் போனாலும். ஏர், வாட்டர், சன்லைட் இதை நம்ம வைஸாக பயன்படுத்தணும். நான் ரினியூவபிள்னால் சம் டைமில் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் அதர் கேஸ் எய்தர் ஸ்கேர்ஸ் ஆர் டோட்டலி ஆப்சன்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஆன் பேசிக்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், லோக்கலைஸ்ட், யூனிவர்சல். எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அப்படின்னா அது லோக்கலைஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மினரல்ஸ். யூனிவர்சல்னால் சன்லைட் அண்ட் ஏர். ஃபுல் உலகத்துக்குமே இந்த சன்லைட்டும் ஏரும் காமன் தான். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ரிசோர்ஸ். அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்பை வச்சு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டி ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ பப்ளிக் பார்க்ஸு அதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்தது. ஸோ யூட்டிலைஸ்டு பை ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க. ஒரு நேஷன், அதாவது வந்து ஒரு கண்ட்ரியோட பவுண்ட்ரிஸ்குள்ளே, கடல் வரையறைக்குள்ளே, இப்போ இந்திய பெருங்கடல்லே வந்து இந்திய கண்ட்ரிக்கு ஒரு வரையறை இருக்குது, ஸ்ரீலங்கனுக்கு ஒரு வரையறை இருக்குது. அந்த மாதிரி ஓஷியானிக் ஏரியா ஆஃப் கண்ட்ரிக்குள்ளே இருக்குதுன்னா எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 25% ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆர் மெடிக்கல் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் சின்கோனா. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ், கடல் எல்லை, அதாவது நாடு எல்லைகளெல்லாம் கடந்து காமனான கடல் எல்லை இருக்கும்ல, அங்கேருந்து ஒரு ரிசோர்ஸ் ஒருத்தர் கலெக்ட் பண்ணணுன்னா இன்டர்நேஷ்னலில் அக்ரிமெண்ட் போட்டால் தான் கலெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் அமர்கிரீஸுங்கிறது என்னென்னா ஸ்பெர்ம் வேல்லேருந்து கிடைக்கிற பொருள். இது 0.45 kg, அதாவது ஒரு பவுண்டு வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $63,000. இது பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. மேன்மேட் ரிசோர்ஸஸ், சுகர் கேன், ப்ராசஸ்டு சுகர். அதுக்கப்புறம் நம்ம மேன்மேடாக பில்ட் பண்ண எல்லா வகையான ஸ்ட்ரக்சர்ஸும், பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ரோட்ஸ் எல்லாமே மேன்மேட் ரிசோர்ஸஸ் தான். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுற செகண்டரி ஆக்டிவிட்டி. அதுக்கடுத்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன்ஸ் வந்து எல்லாருமே காமன் தான், ஈவன் நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். ஆனால் அவங்களோட நாலேஜும் ஸ்கில்லையும் வச்சு அண்ட் ஹவு மச் த கண்ட்ரி ப்ரொடியூசிங் தட் மச் நாலேஜபிள் அண்ட் ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ்கிட்ட வச்சு வித்தியாசப்படுத்துகிறாங்க. டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே டெரிட்டரி ஆக்டிவிட்டிஸ். பேசிக்கலி என்னென்னா ப்ரைமரியும் செகண்டரியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் டெரிட்டரி. எக்ஸாம்பிள் பேங்கிங், ட்ரேடு, கம்யூனிகேஷன் இது எல்லாமே சேர்த்து. காந்தியன் தாட் ஆன் ரிசோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன்ஸ் தான் ரீசன், டெப்ளிட்டி, அதாவது ரிசோர்ஸஸ் குறையிறதுக்கு மனிதர்கள் தான் ரீசன். ஏன் அப்படின்னா இருக்குங்கிறதுனால ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க, அதாவது சூறையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்லிமிட்டட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ கன்சர்வேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் நமக்கு தெரியாது. பட் இஃப் இட் இஸ் ஸ்டார்டட், இப்போ நம்ம என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம தெருமுக்கில் ஒரு கடையில் போய் வாங்குகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு போய் வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்கினோன்னா அடுத்தடுத்துன்னு இன்னொரு பொருள் தேவையை குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால் தேவையில்லாத பொருள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ரிசோர்ஸ் பிளானிங். ரிசோர்ஸஸ் ரொம்ப லிமிட்டட், அதை நம்ம கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். அண்ட் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸஸ், அதாவது வந்து ஒரு பொருள் ஒரு இடத்துல மட்டும் கிடைக்கல, எல்லா இடங்கள்லேயும் உலகத்தில் இருக்குது. அது எந்தெந்த இடங்கள்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸை வந்து எசென்ஷியல், முக்கியம். ஏன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு. கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், நம்மளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அப்போ அந்த ரிசோர்ஸோட தேவையும் அதிகப்படுது. இதனால் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய ரிசோர்ஸஸ் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இல்லாமலே போயிடலாம். ஸோ இதெல்லாம்
ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் தேவைப்படுது. சிம்பிளாக சொல்லணுன்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதை வந்து என்னென்னா எங்கே நம்ம வந்து அதிகமாக இதாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வேஸ்டேஜையும் எக்ஸஸ் கன்சப்ஷனையும் தவிர்க்கணும். ரீயூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பொல்யூஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணணும். என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும். நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப்பை வந்து பாதுகாக்கணும். ஆல்டர்னேட் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கைண்ட்லி கிவ் அ தம்ஸ் அப் வித் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டென்ட்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய பேர்கிட்ட புக்ஸ் இருக்காது, ஆன்லைனில் படிப்போம். ஒரு புக்கில் வச்சு படிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டென்ட் இது பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.